இன்று ஒரு அருமையான கதையை கொண்டு வந்து இருக்கேன். கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்னொரு சேனல் கதையை நான் டெஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. வாங்க கதைக்கு போவோம். நிரஞ்சன் அவன் மொபைலை எடுத்து அந்த எஸ்ஐ மறுபடி திறந்து பார்த்தான். உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு என்றொரு வாசகம். அதற்கடுத்த எஸ்ஐ படித்தான். அதே வாசகம். அடுத்ததும் அதற்கடுத்ததும் இதே மாதிரி 15-20. எல்லாம் வேறு வேறு தினங்களில் அவனுக்கு அனிதா அனுப்பிய செய்திகள். உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு. அந்த வாசகம் அவன் மண்டைக்குள் ஒரு காட்டு வண்டின் அதீத ரீங்காரம் போல இப்போது கேட்க ஆரம்பித்தது. ஏற்கெனவே கொஞ்சமாய் அவனுக்கு மனது வலிக்க ஆரம்பித்து கண்ணிமைகளில் சட்டென அழுது கண்ணீர் விட்டான். பாட்டிலில் மீதியிருந்த தண்ணியை ஒரே மடக்கில் குடித்து காலி செய்தான். அப்படியே கண்களை மூடி சுவற்றில் சாய்ந்து கொண்டான். அவன் கன்னங்கள் வழியே கண்ணீர் கரகரவென்று மெளனமாய இருந்தான். சிவா ஹாலில் சண்டே இண்டியன் படித்து கொண்டிருந்தாலும் அவன் கவனம் நிரஞ்சன் மேலேயே இருந்தது. அவன் இப்போதெல்லாம் தனியாக குடிக்க ஆரம்பித்துவிட்டான். சிவாவுக்கு கவலையாக இருந்தது. என்ன செய்வான் என்று அவனுக்கு தெரியும். அவன் நினைத்த மாதிரியே நிரஞ்சன் எழுந்து அறை மூலையிலிருக்கும் பீரோவின் இரு கதவுகளையும் திறந்தான். அதில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஏராளமான புடவைகளை கண்களுடன் பார்த்தான். அப்புறம் உள் லாக்கரிலிருந்து அந்த தாலிச் செயினை எடுத்து பார்த்தான். எல்லாமே அனிதாவுக்காக வாங்கி சேகரித்தது. பிறகு பீரோவிலிருந்து புடவைகளை வீச ஆரம்பித்தான். டேய் நிரஞ்சா என்று பதட்டமாய் ஹாலிலிருந்து குரல் கொடுத்தான் சிவா. நிரஞ்சன் அந்த தாலிச் செயினை வைத்து அழுது கொண்டு இருந்தான். அப்போது அவனிடமிருந்து தாங்க முடியாததோர் கதறல் வெளிப்பட்டு அப்படியே பீரோவின் கீழே விழுந்தான். டேய் என்றான் சிவா. அவனுக்கு சர்ரென்று ஒரு கோபம் தலைக்கேறியது. இவனுக்கு எத்தனை எடுத்து சொல்லியும் புரியாதா? இன்னும் எத்தனை நாளைக்கு அனிதா அனிதா என்று சொல்லி கொண்டிருப்பான்? ஒரு 10-15 எஸ்களை மொபைலில் வைத்து கொண்டு அதை அழிக்காமல் திரும்ப திரும்ப பைத்தியம் போல் படித்து கொண்டு குடித்து அழுது தினம். அவன் தற்கொலை மாதிரி எதுவும் முடிவுக்கு போய்விடுவானோ என்ற பயம் மட்டும் சிவாவுக்கு அடிக்கடி எழுந்து பயமுறுத்தியது. 2-3 முறை நடு இரவில் எழுந்து அவன் தூங்குவதை உறுதிப்படுத்தி கொண்டான். அவனை பின் தொடர்ந்து சென்று அவன் விபரீதமாய் எதுவும் செய்கிறானா என்று கண்காணித்தான். அரை நண்பனாய் இருக்கிற பாவத்துக்கு இதெல்லாம் செய்து தொலைக்க வேண்டியிருந்தது. ஏண்டா இப்படி இருக்க இடியட், பி பிராக்டிகல் என்று ஒரு நாள் சிவா கத்தினான். அன்றைக்கு அவனை ஓங்கி அறைந்துவிடலாமா என்று கூட தோன்றியது. சிவா தரையில் கொண்டு படுத்திருந்த நிரஞ்சனின் மேல் ஒரு சில நிமிடங்கள் பார்த்தான். அவன் சாப்பிடாமல் அப்படியே தூங்கினாலும் தூங்கிவிடுவான். அவன் இப்போதெல்லாம் ஒழுங்காகச் சாப்பிடுவது கூட இல்லை. புத்தகத்தை வைத்துவிட்டு அவன் மெல்ல யோசனையுடன் எழுந்தான். சட்டையை அணிந்து கொண்டு கதவை லேசாக சாத்தி வைத்துவிட்டு வெளியே வந்தான். சோ என்று மரங்களை பலமாய் அசைத்து காற்று வீசியது. ஒரு சின்ன தூறல் மழையை எதிர்பார்க்கலாம் என்று தோன்றியது. ரோடு திருப்பத்தில் திரும்பி ஆச்சி மிஸ்ஸை பார்த்து நடந்தான். யோசனை பூராவும் நிரஞ்சனையும் அனிதாவையும் சுற்றி அவன் மூளையில் அடர்ந்து படர்ந்தது. முட்டாள்கள். அனிதா முன்பு கோயமுத்தூரில்தான் இருந்தாள். நிரஞ்சனும் அவளும் எப்படி இங்கே சந்தித்து கொண்டு இப்படி கேம் விளையாடினார்கள் என்ற விவரங்களை ஒரு நாள் நிரஞ்சன் சொன்னான். அது ஒரு சுமாரான ஓடாத சினிமாவின் திரைக்கதை மாதிரிதான் தெரிந்தது சிவாவுக்கு. அவனுக்கு இந்த மாதிரி புறாக்கள் சிறகடிக்கிற, அலைகள் எழும்பி ஆர்ப்பரிக்கிற, பூக்கள் மந்தகாசமாய் பட்டாம்பூச்சிகள் படபடக்கிற இந்த கேம் விளையாட்டுகள் சிறிதும் சுவாரஸ்யமோ நம்பிக்கையோ இல்லாமலிருந்தது. ஓரமாய் நின்று பார்த்தோமா, பஜனை செய்தோமோ, கிடைத்த சந்தர்ப்பங்களில் சுண்ணாம்பு அடித்தோம் என்று போய்க் கொண்டிருக்க வேண்டியதுதான் என்பது அவன் கட்சி. அவனை பொறுத்த வரையில் தினமும் இந்த விளையாட்டு விளையாடுவது வீண் வேலை என்று தான் தெரிந்தது. நிரஞ்சன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு கால் தரையில் படாமல் மிதந்து கொண்டிருந்தான் என்று தெரியும். செல்போனை எடுத்து காதில் வைத்தான் என்றால் அவளுடன் 4 மணிநேரம் தொடர்ந்து பேசுவான். தினம் காலை 6 மணியிலிருந்து அவனுக்கு அவளிடமிருந்து எஸ்கள் வர ஆரம்பித்துவிடும். இரவு 1 மணிக்கு தூங்க போவது வரை மொபைலை நோண்டிக் கொண்டிருப்பான். அறைக்குள் குசுகுசுவென்று நடந்து நடந்து பேசுவான். இந்த விளையாட்டு திடீரென்று ஒரு நாள் முடிவுக்கு வந்தது. டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை கையில் எடுத்து கொண்டு அனிதாவின் அப்பா சென்னைக்கு குடி புக லாரி பிடித்தார்.
கண்ணீர் மல்க அனிதா விடை பெற்று கொண்டாள். மிஸ் யூ வெரி மச். கொஞ்ச நாள் பொறு. வீட்டில் சொல்லி எல்லோரும் ஒத்துக்கொண்டதும் நம் கல்யாணம். டோன்ட் எவர் ஃபர்கெட் மீ. முற்றுப்புள்ளி இரட்டை மேற்கோள்குறி என்று செய்தி அனுப்பினாள். நிரஞ்சன் இந்த பிரிவை ஜீரணிக்க இயலாமல் உறைந்து போய் கிடந்தான். லைஃப் இஸ் லைக் தட். பி பிராக்டிகல் மேன் என்று வழக்கமாய் சொன்னான் சிவா. நிரஞ்சனுக்கு அன்றிரவு சோகமின்றி தூங்க ஒரு மிராண்டா தேவைப்பட்டது. பிறகு திடீரென்று ஒரு நாள் அவளிடமிருந்து வந்த எஸ்ஐ சிவாவிடம் காட்டினான். உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு. ஒரு நிமிடம் யோசித்து மறு நிமிடமே முடிவு செய்தான். நான் சென்னைக்கு போய் அனிதாவை பார்க்க போறேன் என்று 2 நாள் உடைகளை டிராவல் பேக்கில் திணித்து கொண்டு ஏதோ ஒரு பஸ்ஸில் கிளம்பினான். 2 நாள் கழித்து நிரம்பி வழிந்த உற்சாகத்துடன் திரும்பி வந்தான். மொபைலில் அவளுடன் மெரீனா பீச்சில் எடுத்து கொண்ட புகைப்படங்களை காட்டினாள். கூடிய சீக்கிரம் அவ அப்பா அம்மா கிட்ட சொல்லி எப்பாடு பட்டாவது ஓகே வாங்கிருவேன்னு சொல்லியிருக்கா. ஆனா அவ அம்மாவை கிட்ட ஓகே வாங்கறது கஷ்டம்கிறா என்றான் ஒரு 2% கவலையுடன். 1 மாதம் கூட ஆகவில்லை. மறுபடி அவளிடமிருந்து செய்தி வந்தது. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நிரஞ்சன் மறுபடியும் பஸ்ஸோ ட்ரெயினோ பிடித்தான். இப்படி மறுபடி 2 வாரங்களுக்கொருமுறை இந்த உன்னை பார்க்கணும் போல செய்திகள் வருவதும் அவன் டிராவல் பேக்கை தூக்கி கொண்டு சென்னைக்கும் கோவைக்கும் அலைவதும் தொடர்ந்து கொண்டிருந்தன. அப்படியாக அவன் ஒரு 10-15 தடவைகள் போய் வந்தும் விட்டான். இது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் நண்பா. நீ பேசாமல் சென்னையிலேயே வேலை தேடி செட்டில் ஆகிக் கொள்வது உத்தமம். அது உனக்கும் அனிதாவுக்கும் ஏன் எனக்கும் கூட நல்லது என்று அவனிடம் சொன்னான் சிவா. போராக்குறைக்கு ராகவேந்திரா எம்போரியத்துக்கு சிவாவை அழைத்துச் சென்று அவளுக்கு அடிக்கடி எல்லா ரகத்திலும் புடவைகள் வாங்கிக் கொண்டு அதையெல்லாம் அரை மூலை பீரோவில் அடுக்க ஆரம்பித்தான். திருமணத்திற்கு பிறகு ஒரு நாள் சஸ்பென்ஸாக அவளுக்கு அதையெல்லாம் காட்ட வேண்டுமாம். உச்சபட்சமாக ஜோஸ் ஆலுக்காசுக்கு போய் ஒரு தாலிச்சரடு ஒன்றையும் வாங்கி வைத்து கொண்டான். அம்மாக்களும் அப்பாக்களும் அவர்கள் கல்யாணத்தை அங்கீகரித்து அவர்கள் தலைகளை ஆட்டுவது மட்டும்தான் பாக்கி. மற்றபடி நிரஞ்சன் அவன் மன வாழ்க்கைக்கான தயார் நிலையில் இருந்தான். கொஞ்ச நாட்களில் அனிதாவிடமிருந்து மொபைல் அழைப்புகளும் குறுஞ்செய்திகளும் சோகங்களை தாங்கி வந்ததை கவலையுடன் சொன்னான் நிரஞ்சன். அவள் அப்பா அம்மாவிடம் தெரிவித்துவிட்டாளாம். அப்பா செய்தியின் கஷ்டத்தில் கிடக்கிறார். அம்மா பத்திரகாளி மாதிரி தாண்டவமாடி கொண்டிருக்கிறாள். கல்யாணம் என்று ஏட்டாகூடாமாய் எதையாவது உளறி கொட்டி கொண்டிருந்தால் நிச்சயம் என் பிணத்தைத்தான் பார்க்க வேண்டியிருக்கும் என்று சொல்லிவிட்டாளாம் அவள் அம்மா. இனிமேல் வேலை மண்ணாங்கட்டிக்கெல்லாம் போக வேண்டாம் என்றும் தடை போட்டுவிட்டார்களாம். எனக்கு பயமாயிருக்கிறது. என்ன செய்வது? எனக்கு உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கே என்று அனிதா வரிசையாய் செய்தியனுப்பி கொண்டிருக்க நிரஞ்சன் உறக்கம் கெட்டு அலைந்தான். திடீரென்று எழுந்து பீரோவை திறந்து பார்க்க ஆரம்பித்தான். திடீரென்று கிளம்பி சென்னை போனான். வழக்கம்போல் பீச்சோ பார்க்கோ தியேட்டரோ என்றில்லாமல் வளசரவாக்கத்தில் அவள் வசிக்கும் தெருவில் தூரத்திலிருந்து அனிதா அவள் வீட்டு மொட்டை மாடியில் நிற்பதை பார்த்து போனில் பேசிவிட்டு திரும்பி வந்தான். இப்ப என்னடா செய்யறது சிவா என்றான் கலவரமடைந்த குரலில். நீ அப்படியே இருந்தாலும் கொடுப்பதாயில்லை. இதெல்லாம் இப்படித்தான் முடியுமென்று முன்பே தெரியும்டா. இந்த லவ் புண்ணாக்கு சென்டிமெண்ட் எல்லாம் உதறித்தள்ளு. பேசாமல் அந்த புடவைகளை சகாய விலைக்கு விற்றுவிட்டு என்று முடிக்குமுன் சிவாவை கன்னத்தில் அறைந்தான் நிரஞ்சன். சிவா திகைத்து நின்றுவிட்டான். அப்புறம் ஒரு நாள் இரவு அனிதா நிரஞ்சனுக்கு தொலைபேசினாள். பேசும்போது அவன் ரொம்பவும் பதட்டம் அடைந்திருந்தான். என்ன அனிதா சொல்றே, நீயா இப்படி பேசறே, அப்ப அவ்வளோதானா என்கிற வாக்கியங்கள் காதில் விழுந்தன. பேசி முடித்தபின் சேரை ஆத்திரமாய் எட்டி உதைத்தான். பிரமை பிடித்தது போல மொபைலையே வெறித்து பார்த்தவாறு நின்றிருந்தான். சிவா என்ன நிலவரம் என்று லேசாய் விசாரித்ததில் விஷயத்தை சொன்னான். அனிதாவின் அப்பா இறுதியாக மிக பெரிதாக நோ சொல்லிவிட்டாராம். அம்மாவின் தற்கொலை மிரட்டல் தொடர்கிறதாம். இது நடக்காது, அவளை மறந்துடறதுதான் ஒரே வழின்னு சொல்றா. அப்புறம் அவளிடமிருந்து போன் மற்றும் எஸ்கள் வருவது சுத்தமாய் நின்று போனது. இவன் கூப்பிட முயற்சித்தபோது அவள் செல் நம்பரை மாற்றியிருந்தாள். அதிர்ச்சியில் பித்து பிடித்தவனைப் போல திரிந்த நிரஞ்சன் கடைசியில் ஆறுதல் தேடி கேம் விளையாட ஆரம்பித்தான்.
மெஸ்ஸிலிருந்து பரோட்டா குருமா வாங்கிக் கொண்டு தூறலில் நனைந்து திரும்பி வந்தபோது நிரஞ்சன் இரைந்து கிடந்த புடவைகளுக்கிடையே கொஞ்சமாய் தூடகார்ந்து சிவா கொடுத்த பரோட்டா பொட்டலத்தை பிரித்து மெளனமாய் சாப்பிட்டான். சிகரெட் இருக்கா என்று கேட்டு வாங்கி பற்ற வைத்து கொண்டான். பிறகு சிவாவை ஒரு மிக பெரிய கவலையுடன் நிமிர்ந்து பார்த்து கேட்டான். சாரிடா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தறேன் இல்ல என்றான். கொஞ்சம் நிறுத்தி விழுங்கிவிட்டு, நாம ஒரேயொரு தடவை போய் அனிதாவை எப்படியாவது பார்த்து பேசிட்டு வந்துரலாமா ப்ளீஸ் கேட்கும் போது அவன் கண்கள் கெஞ்சலாய் இருந்தது. சிவா அவனது முகத்தை பார்த்தான். யோசிக்கலாம், நீ தூங்கி ரெஸ்ட் எடு, காலையில பேசலாம் என்றான் சிவா. அவன் தூங்கியபின் அவனையே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தான் சிவா. மனதளவில் இத்தனை கஷ்டப்படுகிற அவனுக்கு ஏன் ஒரு சின்ன ஆறுதலை கூட தன்னால் தர முடியவில்லை என்று யோசித்தான். அவனுக்கு முதலாக நிரஞ்சன் மேல் அதீதமாக ஒரு பரிதாபம் எழுவதையும் அவன் மனதின் ஏதோ ஒரு கோடியில் ஒரு சின்ன வலியையும் உணர்ந்தான். அவனுக்குள் சின்னதாக ஒரு இனம் புரியாத கஷ்டம் எழுந்தது. டேய் என்று தன் கன்னத்தில் ஒரு முறை அறைந்து கொண்டான். தொடரும்.